நண்பர்களே, இன்றைய நாளில் உங்களை எல்லாம் பார்த்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு அதை வாய்ப்பை கொடுத்த வேறு அதிகாரிகளுக்கும் மற்றும் உள்ள அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த அலுவலகத்திற்கு பேச வேண்டும் என்று கூப்பிட்ட போது நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்கே இருக்கிறவங்க மூளை போகிறாமே வந்து டேட்டாவை மூளையாகவும் கணக்கும் புள்ளிவரமாகவும் இருக்குமே, நம்ம எதாவது போய் சொல்ல போனால் அது தப்பு உடனே கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்காத ஒரு ஆஃபீஸுக்கு போகிறங்கிற எண்ணமும் எனக்கு இருந்துச்சு. என்ன காரணம் இருக்கா? ஏன்னா ஏஜி ஆஃபீஸில் லஞ்சம் வாங்கினாங்க இல்லை லஞ்சம் அப்படிங்கிற பேச்சே தமிழ்நாட்டில் கிடையாது. அது இந்த அலுவலகத்துக்குரிய ஒரு பெருமை. ஸோ இந்த பெருமையும் உங்களுடைய கணக்கு நீங்கள் போடுற மின்னல் வேகத்தினுடைய பெருமைக்கும் நான் தலை வணங்கி என்னுடைய பேச்சை நான் துவங்குறேன். எல்லாரும் சொன்னாங்க நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தை படிக்க வைக்கணும் அப்படின்னு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய காலத்தை விட இன்றைக்கு இருக்கிற பசங்க ரொம்ப அதிகமாக படிக்கிறாங்க, அதிகமாக செயல்படுறாங்க, அதிகமாக நம்மளோட அறிவாளியாக இருக்காங்கிற என்னுடைய கருத்து. ஏன்னா நான் படித்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பையனா 99 வாங்குவான் அல்லது 100 வாங்குவான், ஃபிசிக்ஸில் அல்லது கெமிஸ்ட்ரியில். இன்றைக்கி 25,000 பேர், 75,000 பேர், 50,000 பேர்னு வாங்குகிறான். இப்போ நம்ம நல்லா படித்தோமா அவனு நல்லா படிச்சிருக்காங்களா? இப்போ நமக்கு ஒரு செல்ஃபோனை ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ ஒரு 4 வயசு பையன்கிட்ட கொடுத்தனா அவன் அதை பிரித்து மேய்ஞ்சி சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணி கரெக்டாக கொடுத்துருவான். இப்போ ஒரு கூகுளில் போய் எதாவது நீங்கள் தேடிங்கன்னா 2 நிமிஷத்தில் கொடுத்துருவான். அப்போ உண்மையிலே இந்த காலத்து குழந்தைகள் நம்மளோட புத்திசாலிகளாகவும் அதுவும் விரைவாக செயல்படக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். இப்போ ரெண்டாவது வந்து நமக்கு இல்லாத வசதிகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம அன்றைக்கி போய் லைப்ரரியில் போய் ஒரு புத்தகம் தேடணும், அது கிடைக்காது, அதுக்கு அலையணும், போகிறதுக்கு முடியாது, வரத்துக்கு முடியாது, பணம் இருக்காது. இப்போ அப்படிங்கிற எல்லாமே அவன் கையிலே இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நான் பிறந்த காலத்துக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் 53 பேர் இப்போ குரூப் 1 யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க படிக்காமே வராங்க. நம்ம படிப்புங்கிறது பல வகையான படிப்பு இருக்குது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை படிக்கட்டும். எல்லாம் நாவலும் கதையும் சிறுகதையாக தான் முடிச்சாகணுமா? அப்புறம் எக்கனாமிஸ்ட் எங்கேருந்து வருவான், வரலாற்று ஆசிரியர் எங்கேருந்து வருவான், நிலவியல் ஆசிரியர் எங்கேருந்து வருவான்? இலக்கியவாதிகளுக்கு ஒரு மனநோய் இருக்குது, எல்லாம் இலக்கியம் படித்தா சரியாக போடுன்றதான். அதெல்லாம் இல்லை. இன்ஜினியர் படிக்கிறதுக்கு அவன் வேணும். எல்லா துறை படிப்புகளுக்கும் ஆட்கள் தேவை. அந்த விதத்தில் எல்லா துறைகளை படித்தாலும் இலக்கியம் ஏன் கூடுதலாக படிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்குது. இப்போது ஐஏஎஸ் இருக்கார், இல்லை ஒரு ஐபிஎஸ் இருக்கார், டாக்டர் இருக்கார், இன்ஜினியர் இருக்கார், எல்லாம் அவங்க படிக்கிறாங்களே, சிலபஸ் படிக்கிறாங்களே. நம்முடைய எல்லாருடைய விருப்பமும் டாக்டர் ஆகுறது, ஐஏஎஸ் ஆகுறது, அல்லது வந்து இன்ஜினியர் ஆகுது, அல்லது அமெரிக்கா வேலை பார்க்க போகிறோம். அவங்க சிலபஸை படிக்கும்போது அவங்க என்னைக்காவது சிரிச்சிருப்பாங்களா? இல்லை அழுதுருப்பாங்களா? ஐஏஎஸ் சிலபஸை படித்த ஒரு ஆஃபீஸர் சிரிச்சிருப்பார் என்னைக்காவது? இல்லை டாக்டர் படித்தா சிலபஸை படிக்கும்போது ஒருத்தன் சிரிச்சிருப்பானா, ஒருத்தன் அழுதுருப்பானா? இப்போ நீங்களே எல்லாமே குரூப் 1 ஆஃபீஸர் அந்த மாதிரி ரேங்கில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னைக்காவது சிலபஸை படிக்கும்போது சிரிச்சிருக்கீங்களா? சந்தோஷமாக இருந்திருக்கா? இல்லை இதை நான் படித்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொல்ல முடியாது. இல்லை காதலிக்கும் போது ஒரு ஐஏஎஸ் காதலிக்கிறான்னு வச்சுக்கலாம், அந்த பிள்ளைக்கு போய் என்னென்ன எழுதி கொடுப்பான்? இல்லை அந்த பிள்ளை இவனுக்கு என்னென்ன எழுதி கொடுக்கும்? இப்போ டாக்டர் இருக்கார், ஒரு டாக்டர் பிள்ளை காதலிக்கிறாரு, என்னத்தான் எழுதி கொடுப்பாரு? மருந்து, இந்த வயிற்று வலிக்கு இந்த மருந்து, தலைவலிக்கு இந்த மருந்து, வாந்தி பேதிக்கு இந்த மருந்து நான் எழுதி கொடுத்து காதலிக்க முடியாது இல்லையா? வரலாறு படிக்கிறான் காலிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் என்ன எழுதி கொடுப்பான்? அசோகர் இந்த நூற்றாண்டில் போரிட்டார், இத்தனை பேருக்கு ஒன்றாரு, இவ்வளோ வெற்றி பெற்றார். இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் நீங்கள் மனுஷனாக இருக்கிறதுக்கு படிக்க வேண்டிய ஒரே ஒரு படிப்பு இலக்கியம், சிறுகதை, நாவல். அன்பை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இருக்கிற ஒரே ஒரு வழி இலக்கியம் தான். அதனால தான் நீங்கள் இலக்கியம் படிக்கணும்னு கேட்குறோம். நீங்கள் வரலாறு படிக்கக்கூடாதுங்கிறது இல்லை, மருத்துவம் படிக்கக்கூடாதுங்கிறது இல்லை, ஐஏஎஸ் ஆகக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் இவ்வளோ படித்தாலும் நீங்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்களா அப்படின்னு சந்தேகம் கண்டுபிடிக்கிறது இலக்கியம் தான் தேவைப்படுது. ஒரு உதாரணமாக ஒரு நாவல் படிக்கிறீங்க, அந்த நாவல் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அந்த கேரக்டர் உங்களை அறியாமல் உங்கள் கண்ணில் தண்ணி வருது இல்லையா? வருதா இல்லையா? அங்கேயும் இதே மாதிரி கணக்கு தான் பார்ப்பீங்களா?
உங்களை அறியாமையே உங்கள் கண்ணில் தண்ணி வரும். அப்படி தண்ணி வந்தால் அப்போது நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு கேரக்டர் வருது. அந்த நகைச்சுவை கேரக்டர் படிக்கும்போது உங்களை அறியாமல் சிரிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் அக்கௌண்ட் ஜெனரலாக இருந்தாலும் இந்த ஆஃபீஸில் ஓயாவாக இருந்தாலும் கதை படிக்கும்போது அவன் சிரிக்கவும் செய்கிறான், அழுவும் செய்கிறான். இந்த எல்லா பண்பையும் எல்லாரையும் மனிதராக மாற்றுகிற ஒரு பண்பு ஒன்று இருக்கும் இந்த உலகத்தில் இருந்தால் அது இலக்கியத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. எல்லா படிப்பையும் மேலான படிப்பு இலக்கியம் என்பதை நான் சொல்ல விரும்புவேன். அந்த விதத்தில் எல்லாம் உலக இலக்கியத்தை பற்றி பேசினாங்க, உலக இலக்கிய ஆளுமைகளை பற்றி பேசினாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. இந்த தமிழ்நாட்டு வரலாறு, இலக்கிய வரலாறு என்னவா இருந்தது? அது தமிழ் மொழியில் எல்லாரும் சொல்கிறாங்களே அதெல்லாம் சரிதானா, உண்மையா? மண் தோன்றாம் காலத்துக்கு முன்னாடியே மூத்த மொழி மூத்த குடின்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? அப்படி சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கா? அது அறிவியல் பூர்வமான உண்மையா அப்படின்னு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இல்லை அது அரசியல்வாதிகள் மட்டுமே சொல்கிறாங்க, அதில் சில அரசியல் கட்சிகள் மட்டுமே அதை கத்திட்டு இருக்கானு நம்மளுக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உதாரணமாக தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருக்குது. இந்த தமிழ் சமூகம் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு ஒன்று. அண்மையில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய சமூகம் தமிழ் சமூகம். 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் அங்கு வெறும் ட்ரைபல் பீப்புளாக தான் இருந்தாங்க. அன்றைக்கு தமிழ் சமூகம் இரும்பு அறிவியலை பயன்படுத்தக்கூடிய, அதை உருக்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்தது. இது பொய் இல்லை, இது நிரூபிக்கப்பட்டிருக்கு அறிவியல் பூர்வமாக. அதே போன்று கீழடியில் கிடைக்கப்பெற்ற ஒரு மண்பானையில் ஒரு நெல்மணி கிடைக்கப்பட்டது. அந்த நெல்மணியை ஆராய்ச்சி செய்த போது அது 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சமூகம் விவசாயத்தில் செழித்து வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கிறது. அதன் பின்பாக சிவகலையில் ஒரு மண்பானை ஓட்டில் ஒரு கீரல் இருக்குது, குயவன் கீர்ன கீரல். அது கிமு 685 கிமு 685 ஒரு குயவனுக்கும் மொழி அறிவு இருந்திருக்கிறது. அது தமிழ் சமூகத்தினுடைய குயவனுக்கும் மொழி அறிவு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும். அதே போன்று தொல்காப்பியம் இருக்கிறது. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், படித்து ரொம்ப எங்களோட ரொம்ப நல்லா படித்தவங்க தான் அங்கே வந்திருக்கீங்க. தொல்காப்பியம் கிமு 711 எழுதப்பட்டது. ஒரு இலக்கண நூல். இந்த வரைக்கும் அந்த இலக்கண நூலுக்கு விளக்கம் சொல்லாத, அல்லது விளக்கம் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு பேராசிரியரை கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு இந்திய பெருங்கடல் மாதிரி, அட்லாண்டிக் ஓஷன் மாதிரி. அது அல்ல சொல்ல சொல்ல அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அதனுடைய இறுதி முடிவை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி என்றால் கிமு 711 தொல்காப்பியம் இலக்கண நூல் இருந்திருக்கிறது என்றால், ஒரு இலக்கணம் நூல் உருவாக இலக்கியம் இல்லாமல் இலக்கண நூல் உருவா வாய்ப்பே இல்லை. வளமையான செழுமையான ஒரு இலக்கியம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது. அந்த இலக்கியங்களின் அடிப்படையில் தான் தொல்காப்பியம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார். இதனுடைய காலம் கிமு 711. இதே கிமு 11 அமெரிக்கா எப்படி இருந்துச்சு, ஆப்பிரிக்கா எப்படி இருந்துச்சு, பிற நாடுகள் எப்படி இருந்தது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய சமூகம், கிமு 711 இலக்கண நூல் கண்ட தமிழ் சமூகம். இதே காலத்தில் உலகின் பல்வேறு நாடுகளில் என்னவா இருந்தது? கல்வி அறிவு இருந்ததா, எழுத்தறிவு இருந்ததா, விவசாயம் இருந்ததா, அறிவியல் தொழில்நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருந்ததா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது எந்த விதத்தில் இந்த தமிழ் சமூகம் மேம்பட்டதாக இருந்திருக்கிறது? நம்ம 1000 குறை சொல்கிறோம், இந்த நாடு சரியில்லை நாடு சரியில்லை. 24 நான் சொல்கிறது. இந்த டிராஃபிக் நம்மளுக்கு ஜாம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாடு எப்போ உருப்பிட போதோ இல்லையா? ட்ரெயினில் ஒரே கூட்டமாக இருந்தால் நாடு உருப்பிடாது. நகை கடைக்கு போகிறோம், ஒரே கூட்டமாக இருக்குது. இட்லி கடைக்கு போகிறோம், அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது. இந்த நாடு எங்கே விளங்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நாட்டினுடைய ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது. நம்முடைய பெருமை, நம்முடைய செல்வம், நமக்கான அடையாளங்கள் இது வெறும் வாய் பேச்சு இல்லை, வாய் பதற்றல் இல்லை. நீங்கள் ஆய்வுபூர்வமாக போய் பார்க்கலாம்.
இப்போது அதே கீழடியில் இப்போது உங்களுக்கு வந்து கங்கை சமவெளி நாகரிகம் தெரியும். அது வெறும் 600 ஆண்டுகளுக்கு மட்டுமே சொந்தமானது. நம்முடைய கீழடி நகர நாகரிகம் என்பது அகழ்வாய்வு வழியாக நமக்கு நிரூபிக்கப்பட்டிருப்பது 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக நகர நாகரிகத்தை கொண்டிருந்த ஒரு சமூகமாக இந்த மண்ணில் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் தான். அதன் பின்பாக இப்போ வந்து கீழடி ஆதிச்சநல்லூர் நம்ம 18 இடத்துல நடத்தப்பட்டிருக்கிற அந்த ஆய்வுகள் வழியாக தமிழ் மொழி வயது பின்தள்ளி போகிறது, தமிழருடைய நாகரிக வரலாறு பின்தள்ளி போகிறது. நாம் யார், நம்முடைய அடையாளம் என்பது இந்த மொழி தான். நம்முடைய அடையாளம் இந்த மொழி தான். உன்னுடைய அடையாளம் என்றால் அந்த மொழி என்னது? அந்த மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் அந்த மொழி என்பது. இலக்கியம் இல்லாமல் மொழி இல்லை. அந்த மொழியை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாம் காப்பாற்றி வந்திருக்கிறோம். அது எந்தெந்த விதமாக வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். முக்கியமாக வந்து நம்ம இன்றைக்கும் வந்து சங்க இலக்கியத்தினுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த தமிழ் சமூகம் இருக்குல்ல, அது எப்படி ஒரு பண்பட்ட சமூகமாக, ஒரு மேம்பட்ட சமூகமாக, பண்பாட்டு நாகரிகத்தில், அறிவில், கலாச்சாரத்தில் அது ஒரு மேம்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்தால் நம்முடைய கால வரையறை எப்படி வகுக்கப்பட்டிருக்கிறது. சங்க காலம், சங்க மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், காப்பி இலக்கிய காலம், அதுக்கடுத்து பின்னாடி வந்து பக்தி இலக்கிய காலம், உரைநடை இலக்கிய காலம், சிற்றிலக்கிய காலம், இப்படி எங்கேயா இந்த உலகத்தில் இந்த இலக்கியத்தினுடைய போக்குகள் வழியாக காலத்தை நிர்மாணித்த ஒரு சமூகத்தை உங்களால் காட்ட முடியுமா? நாங்கள் தமிழ் மொழியுடைய பெருமை பேச வரல, தமிழ் இலக்கியத்தினுடைய பெருமையை, தமிழ் மொழியினுடைய வளமை பேச விரும்புகிறேன். இப்படி வேறு எங்கே கேரளாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா? இப்போ தமிழில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் இருக்குது. ஆப்பிரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, பிரிட்டன்லாம் இருக்குது, எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இது மாதிரி இலக்கிய போக்குகள் வழியாக ஒரு காலத்தினுடைய, ஒரு சமூகத்தினுடைய காலத்தை வகுத்திருக்கிற ஒரு பண்பாடு தமிழ் சமூக பண்பாடு. அந்த வகையில் நம்முடைய இலக்கியங்கள் எப்படி இருந்திருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சங்க இலக்கிய காலம்னு ஒன்று இருந்தது. சங்க இலக்கிய காலங்கிறது வந்து கிமு 300 கிபி 200. அந்த சங்க இலக்கிய காலத்தில் மொத்தம் வந்து 2381 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. எழுதிய புலவர்கள் வந்து 473. அப்போவே 42 பெண் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க. கிமு 200-300 அப்போ இந்த தமிழ் சமூகத்தில் அன்னைக்கு எல்லாருக்கும் பெண்களுக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது. அதுவும் கவிதை எழுதுகிற அளவுக்கு, புலமைமிக்க கவிதை எழுதுகிற அளவுக்கு 2300 ஆண்டுகள் கழித்த பிறகு அவங்களுடைய கவிதை உயிரோடு இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த நூற்றாண்டில் தான் கல்வி கிடைத்திருக்கிறது. போன நூற்றாண்டில் இல்லை, 18ஆம் நூற்றாண்டில் கல்வி இல்லை தமிழ்நாட்டில், 17ஆம் நூற்றாண்டில் கல்வி இல்லை, 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் தான் இவ்வளோ பேர் கல்வி கற்றிருக்கிறாங்க. ஆக நம்முடைய தமிழ் சமூக வரலாறு என்பது சங்க இலக்கிய காலத்தில் பெண்கள் 42 பேர் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய கவிதைகள் இன்றும் கொண்டாடப்படுகிறது. சங்க இலக்கிய காலம் என்பது அந்த கவிதைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த கவிதைகளால் அந்த காலத்திற்கு ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை கொடுக்கிறது. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா, அந்த காலம் போயிடுச்சு, அந்த காலம் போயிடுச்சு, அந்த காலம் போயிடுச்சு, அந்த காலம் மாறிடுச்சு. காலம் ஒருபோதும் மாறுவதே இல்லை. மனிதர்கள் மட்டுமே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காலம் அப்படியே இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் இலக்கியத்தில் இருக்கிறது, அது மொழியில் இருக்கிறது. காலம் தன்னை எப்பொழுதும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. அது இலக்கியத்தின் வழியாக, மொழியின் வழியாக. காலம் ஒருபோதும் சாவதே இல்லை. அந்த விதத்தில் சங்க இலக்கிய காலம் என்பது அது அந்த பாடல்கள் வழியாக அது இன்றும் உயிரோடு தான் இருக்கிறது. அந்த சங்க காலத்தில் வந்து முக்கியமாக 3 விஷயங்கள் தான் நடந்தது. ஒன்று போருக்கு போதல், அல்லது போருக்கு தயாராதல், அல்லது வெற்றி பெறுதல், வெற்றி பெற்று வாகை சூடி வர்றது, அடுத்ததாக வந்து காதல் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், சங்ககால பெண்கள் எல்லாம் உருகி 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 காதலிப்பாங்க. உடம்பு மெலிஞ்சு போகும், கை வளையல் கழண்டுடும், இடுப்பில் இருக்க சேலை ஊந்துடும், தூக்கம் இருக்காது, இப்படி ரொம்ப காதலிச்சிருக்காங்க, ரொம்ப சண்டை போட்டிருக்காங்க.
அப்போ இந்த உச்சபட்சமாக காதல், உச்சபட்சமான சண்டை, உச்சபட்சமான போர் அல்லது போருக்கு தயாரிதல் அப்படின்ற அந்த காலம் வந்து எழுதப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அடுத்ததாக ஒரு காலம் வருகிறது. அது காலம் என்னவென்றால் சங்கம் மறிவிய காலம். சங்கம் மறிவிய காலத்தில் எழுதப்படுகிறது என்னென்னா, உங்களுக்கு எல்லாமே நீதி நூல்கள், எல்லாமே நீதி. அதுக்கு 14 மேற்கணக்கு நூல்கள் என்பது சங்க பாடல்கள், கீழ்கணக்கு நூல்கள் என்பது பின்னாக சங்கம் மறிவிய கால இலக்கியங்கள். எல்லாமே நீதி நூல்கள் தான், நாலடியார்லேருந்து திருக்குறளிலிருந்து. இதனுடைய காலம் கிபிக்கு வந்துட்டோம், 100லேருந்து 500 இந்த சங்க மறிவிய காலம். இங்கே வந்து உங்களுக்கு திருவள்ளுவர்லேருந்து ஔவையார்லேருந்து 50 காப்பியங்கள், 50 காப்பியங்கள்லாம் இந்த காலத்தில் தான் எழுதப்படுது. அந்த காலத்தில் தான் வந்து சமண பௌத்த மதம் இங்கே வேறு ஒன்று தோன்றுகிறது. அதனுடைய போதனைகள் இங்கே தமிழ் மண்ணில் வேறு ஒன்றுகிறது. இந்த சங்க மறிவு காலத்தில் ஒரு அதிசயம் ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு பெண் கூட இல்லை. ஆனால் ஒன்று அதில் அதிசயமாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக, தமிழ் மொழியுடைய அடையாளமாக அல்லது தமிழ் இலக்கியத்தினுடைய அடையாளமாக போற்றப்படுகிற வள்ளுவர், திருவள்ளுவர், அவர் பறையர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவில், பண்டாரம் என்ற பிரிவில் பிறந்தவர். இந்த கிமு சங்கம் மறிவிய காலத்தில் கிமு 100 to 500 தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் கல்வி கிடைத்திருக்கிறது என்பதற்கான ஒரே ஒரு ஆதாரம் திருவள்ளுவர் தான். அந்த திருவள்ளுவருக்கு பின்பு இதே ஆதிதிராவிட சமூக மக்கள் கல்வி பெறுவதற்கு 1400 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதுதான் தமிழ் சமூகத்துடைய வரலாறு. அப்பொழுது பெண்களுக்கு கல்வி கிடைத்திருக்கிறது, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா சமூகத்துக்கும் ஒரு கல்வி கிடைத்திருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய இலக்கியங்கள் பதிவு கிடைத்திருக்கு. அதன் பின்பாக இந்த சங்க மறிவிய காலத்துக்கு அதே காலத்தில் 50 காப்பியங்கள் 500 குறு காப்பியங்களும் எழுதப்பட்டு விடுகிறது. அப்போது இந்த காப்பியங்கள் வரும்போது தான் நிறைய பேர் எல்லாம் இங்கிலீஷ் படித்தவங்களாம் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் இலக்கியம் வந்த பிறகு தான் நாவல்கிற ஒரு ஃபார்ம் தமிழுக்கு அறிமுகமாச்சு, பிரிட்டிஷார் வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரி ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை. இந்த தொடர் கதைகளுடைய ஒரு வடிவம் தான் காப்பியம். காப்பிய இலக்கியம் எழுதுவதற்கு முன்பாக தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட எல்லா பாடல்களுமே தனித்தனி பாடல்கள் தான். காப்பிய இலக்கியம் வந்த பிறகுதான் ஒரு காவிய நாயகன் உருவாக்கப்படுகிறான், காவிய நாயகி உருவாக்கப்படுகிறாள். அதற்கு முன்பு உங்களுடைய இலக்கியத்தில் காவிய நாயகனோ காப்பிய தலைவோ இல்லை, பெயர்களே கிடையாது, தலைவன் தலைவி தான். ஆகவே இன்று சொல்லக்கூடிய நவீன படிப்பாளிகள், நவீன எழுத்தாளர்கள் சொல்வதெல்லாம் போய். இப்போ உதாரணமாக சிறுகதை பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் வந்த பிறகு தான் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஒரு நெல் குத்தி ஊடெல்லாம் உண்மையாச்சு, ஒரு நெல் குத்தி ஊடெல்லாம் உண்மையாச்சு. அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அதுக்கு வெளிச்சம், ஒரு விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அப்படியே வெளிச்சம் அடையில அந்த வீடு, இதுதான் ஒரு நெல் குத்தி. இதுக்கு விட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோ அழகியல் உணர்வோ ஒரு காட்சியை விவரிக்க முடியுமா ஒரே ஒரு சொல் மூலமாக? பழைய காலத்தில் நம்ம ஆயாவுக்கெல்லாம் வந்து பாட்டிகளெலாம் வந்து கதையே தெரியாது, அவங்களாம் ஒன்றுமே தெரியாது, எழுத தெரியாது, முட்டாளும்பிங்க. அவங்க பேய் கதை சொல்லுவாங்க, முனி கதை சொல்லுவாங்க. அந்த முனி வரும்போது எல்லாமே 60 அடி கூந்தலோடு தான் வரும், சாதாரண கூந்தலோடு வராது. அவங்களுடைய கற்பனை பாருங்களேன், எத்தனை குதிரையோட வரும், பாகம்னா ஒரு மாறு. இப்போ 60 பாகம் கூந்தலோட அந்த பேய் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கொண்டு 60 பாகம்னா எவ்வளோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்க மாட்டிருக்கு. அவனுடைய கற்பனை பாருங்களேன். அது சிரிச்ச வரும்போது சாதாரணமாக வருது, அந்த சலங்கை ஒளி கலன்னு வந்துட்டே இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அவனுடைய இமேஜினேஷன், அது விவரிக்கிற முறை, இதெல்லாம் ஏற்கனவே இங்கே இருக்குது. இப்போ ஒரு ஊரில் நரி கதை அதோட சரி, ஒரு வார்த்தை இருக்கா? இதை விட ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு சிறுகதை எழுத முடியுமா? நம்மளால் எதுக்கான இல்லையா? அவனுக்கு என்ன ஒரு மொழி பாரம்பரியம் இருக்குது, இலக்கிய பாரம்பரியம் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இங்கிலீஷ் படித்தவங்க எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குது. அதனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சொல்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ரெண்டுலேயும் இருக்குது அப்படிங்கிறது. அந்த விதத்தில் இந்த காப்பிய இலக்கியங்கள் தான் நம்முடைய நாவல்களுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு வடிவத்தை அது ஏற்படுத்தி கொடுத்தது.
அதற்கு பின்பாக நமக்கு வருவது பக்தி இலக்கிய காலம். இந்த பக்தி இலக்கிய காலங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு இருண்ட காலம், தமிழ் சமூகத்துடைய ஒரு இருண்ட காலம். சோழர்களுடைய பொற்காலம் சொல்கிறாங்கல்ல, அது தமிழர்களுடைய வாழ்வில் இருண்ட காலம். எப்படிங்கிறது ஆதாரம் தான் இருக்குது, நம்ம கற்பனையாக சொல்லலை. காப்பிய இலக்கிய காலம் வருது. இது என்னென்னா இந்த வருஷத்தை குறிக்கல, 1200 1700, தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன். சரி, இந்த பக்தி இலக்கிய காலத்தில் 2 விதமான பிரிவுகள் இருக்குது. நாயன்மார்கள் 63 பேர், ஆழ்வார்கள் 12 பேர். இதில் 4 பெண்கள் இருக்காங்க. இந்த 4 பெண்கள் தான் அதோடு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தலைவன் தலைவி யார் வேணாலும் கவிதை இதெல்லாம், எந்த சமூகம் இதெல்லாம், ஆணு இதெல்லாம், பெண்ணெல்லாம் எல்லாம் இருந்தது. பக்தி இலக்கியம் தான் முதல்ல ஒரு அறநெறியை முடிந்த உடனே அவர்கள் பக்தியாக மாற்றுகிறார்கள். நீங்கள் பக்தி இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சைவ இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நாய் அடியே, எனக்கு ஒன்றும் கிடையாது, உன்னை பாடுறது மட்டும் தான் என் வேலை, என்னை திருப்பி என்னை பிறப்பிக்காத, நான் சீக்கிரம் என்னை கொண்டுடு அப்படின்னு கெஞ்சுறாங்க. எல்லா பாடல்களுமே திருப்பி திருப்பி எனக்கு இந்த பிறப்பு வேண்டாம், இந்த பிறப்பு வேண்டாம், இந்த பிறப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நாயன்மார்கள் 63 பேர் அப்படி தான்னா, ஆழ்வார்கள் வரக்கூடிய ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்பல் மாதவனுக்கு, இந்த உடம்பு மாதவனுக்கு, கிருஷ்ணனுக்கு, அவனுக்கு இந்த உடல் பயன்படும் என்றால் இந்த மாறை அறுத்து பிச்சு கிடாசுவேன். நம்ம கண்ணைக்கு மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறோம், அது இல்லை, ஆண்டாலும் சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணம், இன்னைக்கு 2025 இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி ஒரு தன்னுடைய உடல் சார்ந்து ஒரு உரிமை எடுக்க முடியுமா? ஆனால் அன்றைக்கு ஆண்டாள் எடுத்திருக்கிறார் பக்தி இலக்கிய காலத்தில். என்னது, இந்த உடம்பு இவனுக்கு இல்லைன்னா நான் சிதைப்பேன். இது நிறைய உதாரணங்கள் இருக்குங்க. இந்த பக்தி இலக்கியங்கள் ஆழ்வார்கள் ஒரு புறம், நாயன்மார்கள் ஒரு புறம், ஒரேடியாக அவர்களை கழுவேற்றுவதும் இவர்கள் அவர்களை கழுவேற்றுவதும் ஒரு போராட்டம். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா அப்படிங்கிற காலத்தில் தான் சோழர்களுடைய காலம் வருகிறது. சோழர்கள் பெரும் பெரும் கோயில்களை கட்டுகிறார்கள். அந்த பெரும் பெரும் கோயில்கள் கட்டும்போது நம்முடைய சாமியில் இருந்தது இல்லையா, புளியா மரத்துக்கு கீழே, ரோட்டுக்கு கீழே, எங்கேயாவது ஆலமரத்துக்கு கீழே, வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தது இல்லையா, நடுகள் பாரம்பரியத்தில் அந்த சாமிகளை பூரா க்ளோஸ் பண்ணுறோம். நான் டைம் இருக்கான்னு இல்லை, முனியாண்டி சாமி தான் நமக்கு பெருமை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த முனியாண்டிங்கிற சாமி முனி ஈஸ்வரர்னு மாறிட்டா வேறு சாமி ஆகிடுது, வேறு சமூகத்துக்கான சாமி ஆகிடுது, வேறு கலாச்சாரத்துக்குரிய சாமியாக மாறிடுது, வேறு பண்பாட்டுக்குரிய சாமியாக மாறிடுது. முதல்ல அது யாருடைய சாமியாக இருந்தது, முனியாண்டிங்கிறது கீழ்மட்ட ஜனங்களுடைய சாமியாக இருக்குது. அது வரைக்கும் அது சுருட்டு சாராயம் வெத்தலை குடிக்கிற சாமியாக இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.